தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருவாரூர் தெற்கு வீதியில் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்தின் பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். இந்த திருவாரூர் மாவட்டத்தில் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் இந்த பரப்புரை இன்று நடைபெறுவதாக இருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது 2ஆம் கட்ட பரப்புரையை இன்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக தற்பொழுது சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனி விமானம் மூலம் வருகை தரும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நேரடியாக நாகப்பட்டினத்திற்கு செல்கிறார். நாகப்பட்டினத்தில் காலை 11:30 மணி அளவில் சுமார் 20 நிமிடம் அங்கு பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக திருவாரூருக்கு வருகை தரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க காத்திருக்கின்றனர். குறிப்பாக திருவாரூர் தெற்கு வீதியில் மதியம் 3 மணி அளவில் அவர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அவர் பரப்புரை மேற்கொள்ளும் அந்த இடத்தினை தான் தற்பொழுது நாம் கழுகு பார்வையில் பிரத்யேகமாக காட்சிப்படுத்தி வருகிறோம். குறிப்பாக திருவாரூர் தெற்கு வீதியில் முன்னதாக பார்க்க வேண்டும் என்றால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கு வந்து பரப்புரை மேற்கொண்டிருந்த சூழ்நிலையில முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்று அங்கு வந்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக சாலையின் இரு புறங்களிலும் பாத்தீங்கன்னா கொடி கம்பங்கள் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் அவருக்காக விளம்பர பதாகைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திலிருந்து அருகில் உள்ள கமலாலய குளத்தில் முழுவதுமாக தடுப்பு வேலிகள் வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கு அதிக அளவில் கூட்டம் கூடும் என்பதால் அந்த குளத்தில் யாரும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறை கொடுத்த நிபந்தனைகள்ல அந்த இடத்தை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதற்கு வந்து பாதுகாப்பும் தாவேகா தொடர்களை கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில காவல்துறையினர் அதிக அளவுல பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னா திருச்சியில அதிக அளவுல கூட்டம் கூடியதுனால வந்து பெரிய அளவுல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதத்துல தற்பொழுது திருவாரூர்ல காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்த மைக்கு நன்றி ராஜசேகர்.